2026 தேர்தலை பொறுத்தவரையில் ஸ்டாலின் பிரம்மாஸ்திரமாக கருதி கொண்டிருப்பது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தான். மாதம் 1000 ரூபாய் பெறும் பெண்கள் கட்டாயமாக தனக்குத்தான் வாக்களிப்பார்கள் என மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அந்த மனக்கோட்டை மீது கல்லெறிந்திருக்கிறது இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தின் ஆய்வு முடிவுகள். ஓசி எனவும் பவுடர் போட்டுக்கோ எனவும் பெண்களை திமுகவினர் எப்படி இழிவாக பேசினார்கள். அதற்கு காரணம் என்ன? ஏழை பெண்கள் 1000 ரூபாய் கொடுத்தால் ஏமாந்து விடுவார்கள் என்கின்ற இழிவான மனநிலைதான். அதே மனநிலைதானே தலைமைக்கும் இருக்கும். அதனால்தான் ஆட்சி முடியும் நேரத்தில் விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று உருட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இந்த திட்டம் குறித்து பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரி ஆய்வு ஒன்றை நடத்தியுள்ளது. அந்த ஆய்வு முடிவில் 56% பெண்கள் இந்த திட்டத்தை விட வேலைவாய்ப்புகளை விரும்புவதாகவும் மாதம் தோறும் தவறாமல் ஊதியம் கிடைக்கும் வேலையே நிரந்தரமானது எனவும் விரும்புவதாகவும் தெரிய வந்துள்ளது. 56% பேர் இத்திட்டத்தை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை எனவும் தெரிகிறது. மேலும் 21% பெண்கள் இத்திட்டமும் வேண்டும் வேலைவாய்ப்பும் வேண்டும் என கருதுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆக மொத்தம் 77% பெண்களிடத்தில் இத்திட்டம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதும் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்காத ஸ்டாலின் அரசின் மீது பெண்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இத்திட்டத்தில் ஸ்டாலின் சொன்ன தகுதிகள் பின்பற்றப்படவில்லை என்கின்ற உண்மை வெளிவந்துள்ளது. 1000 ரூபாய் பணம் பெறும் சில பெண்கள் பணம் பெறாத பெண்களை விட அதிகமாகவே சம்பாதிப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆய்வில் பங்கேற்ற 96% பெண்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கூறியதாக தெரிய வந்துள்ளது. ஆக 1000 கொடுத்து விட்டோம், எவ்வளவு அராஜகம் செய்தாலும் நமக்கு தான் வாக்களிப்பார்கள் என மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கும் ஸ்டாலினுக்கு மகளிர் மாபெரும் பாடத்தை கற்றுத்தர காத்திருக்கிறார்கள் என்பது இந்த ஆய்வின் மூலம் தெரிகிறது. 2026 தேர்தலில் சுமார் 70%த்திற்கும் அதிகமான பெண்கள் திமுகவுக்கு எதிராகவே வாக்களிக்க இருக்கிறார்கள் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.